ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் தி அனௌண்டாஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்க டீம் இவங்கெல்லாம் பாம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன்படி அனகோண்டா பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார போகிறாங்க. அங்கே பார்த்தா அனகோண்டா பாம்பு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளார நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு சாதாரணமாலாம் போக முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட தடைகள்லாம் இருக்குது. அந்த தடைகள்லாம் கடந்ததுக்கப்புறம் அங்கே போகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போனவங்க இதேமாதிரி போனவங்க யாரும் உயிரோடு திரும்பினதில்லை. இது மாதிரி நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆபத்தெல்லாம் கடந்து அவங்க நினச்சபடி அந்த அனகோண்டாவை ஆராய்ச்சி செஞ்சாங்களா இல்லையா, அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நினச்சி எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கதை பார்க்கும்போது நல்ல கதையாக தான் இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாரி அந்த அனகோண்டா காமிக்க வந்து ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. இவங்க போகிறது அப்படி இப்படின்ட்டு காமிக்கிற சீன்ஸும் நல்லாவே இருக்குது. அதேமாரி இவங்க இந்த அனகோண்டா பாம்பை காமிச்சிக்கிற விதம் அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே லொக்கேஷனுங்க. இவங்க காட்டை காமிக்குன்னு சொல்லிட்டு வெட்ட வெளியே காமிச்சு போட்டாங்க. ஏன்னா வெட்ட வெளியே தான் நடந்து போகிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி அனகோண்டா பாம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராஃபிக்ஸோடு காமிச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. சுவாரஸ்யமான சீன்ஸில் இல்லை. ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். அந்த பாம்பு கோயில் நல்லா இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொஞ்சம் கூட இல்லை. நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கனெக்ட் ஆகவே இல்லை. ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இவங்க இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் வச்சுன்னு அந்த பாம்பெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் நல்லா காமிக்க தவறிட்டாங்க. ஏன்னா பாம்பு வர சீனில் நம்மளை பதற வைக்கணும், பயமுறுத்தணும். இங்கே ஒன்றுமே கிடையாது. சாதாரண சிம்பிளாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.